இந்த சீன்ல வெஸ்டர்னர் வந்து ஜெனரிக் மெடிசின்ஸ பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க சீரியஸா. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த மெடிசனோட பேட்டன்ட் பிரேக் பண்ணி ஜெனரிக் மெடிசனா ஏழைகள் எல்லாருக்கும் பயன்படணும்னு முடிவெடுத்தேன். இந்த படமே ஜெனரிக் மெடிசன். ஓகே, இந்த படமே பேசிக்கா பார்த்தா ஜெனரிக் மெடிசன் பத்தி தான் வரும் அப்படின்னு. மெடிசனை பத்தியும் பார்த்தா ஜெனரிக் மெடிசனுங்கிறது ஆக்சுவலா ஒரிஜினலா ஒரு பர்டிகுலர் கம்பெனி ரிசர்ச் பண்ணி அதுல இருக்கிற எல்லாம் அவுட்புட் எப்படின்னு பண்ணி லேப்ல அதை கண்டக்ட் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் லேப்ல கண்டக்ட் பண்ணி அதை அவுட்புட் பார்த்து அதுக்கப்புறம் பர்டிகுலர் ட்ரக் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கேன்சருக்கு இது வந்துட்டு எலிமினேட் பண்ணும், இது வந்துட்டு சுகருக்கு அதுக்கு பிபி அப்படின்னு சொல்லி இருக்கும். இட் வுட் ஹவ் டேக்கன் 10 to 15 years 20 years கூட அது அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா கண்டுபிடிச்சிட்ட பிறகு அது இதுதான் தெரிஞ்சிட்ட பிறகு மத்தவங்க கூட அது ஏற்கனவே மருந்து பேட்டன்ட் வாங்கிடுவாங்க. ஆமா, பேட்டன்ட்ங்கிறது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறமும் போவோம். இருந்தாலும் அதே பேர்ல அவங்க அது விற்க கூடாது. இல்ல ட்ரக்கோட கம்போசிஷன் ஒன்னாதான் இருக்கும், அந்த பேரை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கும் போது அதனாலதான் நீங்க மெடிக்கல் ஷாப் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் ஒன்னு பிரெஸ்கிரைப் பண்ணிருப்பாரு, மெடிக்கல் ஷாப்ல ஓப்பனா கேட்பாங்க பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் இல்ல அந்த பிராண்ட் இல்ல வேற பிராண்ட் இருக்குதுன்னா டாக்டர் எழுதி கொடுக்குறது அது வந்து பேட்டன்ட் அந்த வந்து பிராண்டட் நேம் எழுதி கொடுத்திருப்பாரு. கடைக்காரர் சொல்லுவாரு, ஏன்னா படிச்சவங்களா இருக்கும்போது நம்ம கம்போசிஷன் அதேவா இருக்கும். ஆமா இருக்கும். அப்ப அவர் சொல்லுவாரு, மேடம் பிராண்டட் அவர் டாக்டர் எழுதி கொடுத்த பிராண்ட் இல்ல அதே மருந்து தான் ஜெனரிக் இருக்கு அப்படின்னாரு. அதனால என்ன அர்த்தம்னா மருந்து அதே தான், ஆனா உங்களுக்கு ஜெனரிக் வருது, அதனுடைய அதே மருந்து ஆனா பிராண்டு கிடையாது. யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு கிடையாது, வேற ஒரு கம்பெனி அதே மருந்து தயாரிச்சு வைக்குது அப்படின்னு அர்த்தம். 2.5 லட்சம் ரூபாய் மருந்து 8000 ரூபாய் கிடைக்கும், 50 ரூபாய் மருந்து வெறும் 1 ரூபாய் கிடைக்கும் போகுது. ஜெனரிக்னா வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஜெனரிக் வந்துட்டு எது ஒரிஜினல் பிராண்டோ அதுக்கு பாதியை விட கம்மியா விலை இருக்கணும், அப்பதான் ஜெனரிக் நம்ம ஒத்துக்கும். அது எது ஒரிஜினல் ட்ரக்கோ என்ன ஒரிஜினல் பிராண்டோ அந்த பிராண்டுக்கு ஈக்குவலா எதுவும் காசு வச்சு மெடிக்கல் ஷாப்ல ஜெனரிக் பிராண்ட் இருக்குது விற்கிறேன்னு சொன்னா அது தப்பு. ஜெனரிக் பிராண்ட்னா அதனுடைய பிராண்டை விட கம்மியா தான் இருக்கும், அப்பதான் நம்ம அதை வாங்கலாம். வாங்குறது தப்பு இல்ல, ஆனா விலை வந்து நிச்சயமா கம்மியா இருக்கும். நீங்களே கேள்வி கேட்டு அடுத்து நான் கேட்கிறேன், இது அரவிந்த் சாமியும் அவங்க அப்பா தம்பி ராமையா 2 பேரும் கார்ல போகும்போது அரவிந்த் சாமி சொல்றதெல்லாம் தம்பி ராமையாக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அவர் இல்லிட்ரேட் இருந்தாலும் மினிஸ்டர் ஆயிடுவாரு. அவர் ரொம்ப வெள்ளந்தியா இருப்பார். வெள்ளந்தினா அதாவது இன்னசென்ட்னா அவ்வளவு ஒரு இன்னசென்ட். ஆனா பையனை பயங்கரமா படிக்க வச்சிருப்பாரு. பையன் எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட் அரவிந்த் சாமி. உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாது. நான் எப்பப்பா இருக்குதுன்னு சொன்னேன். அரவிந்த் சாமி ஒண்ணுன்னா சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியாது, சுத்தமா அது ஒண்ணுமே புரியாம ரொம்ப பிளாங்கா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு ஒன்னொன்னுக்கும். தம்பி அப்பா சாப்பிட போட்டுமா, பசிக்குதுப்பா. அப்ப அரவிந்த் சாமி கார் ஓடிக்கிட்ட சொல்லாப்புல, அப்பா ஈவன் எ ஸ்பேரோ ஹேஸ் பிக்கர் பிரெயின்ஸ். அதாவது அப்பா even a sparrow has bigger brains. அதாவது அப்பா ஈவன் எ ஸ்பேரோ ஹேஸ் பிக்கர் பிரெயின்ஸ். ஒரு குருவி கூட அதனுடைய மூளை ரொம்ப பெருசு, அதாவது உங்களுக்கு மொழியே இல்லப்பா அப்படின்னு சொல்லாம சொல்லுவாரு. அது இருக்கு. இந்த ஒரு இது வந்துட்டு இந்த ஃப்ரேஸ் வந்துட்டு நான் புதுசா கேள்விப்படுறேன், முன்னா கேள்விப்பட்டது இல்ல. நீங்க அதை கேள்விப்பட்டீங்களா? ஈவன் எ ஸ்பேரோ ஹேஸ் பிக்கர் பிரெயின்ஸ். நான் என்ன நினைக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு பிரெயின் வந்து அக்கார்டிங்லி ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும், பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ அனிமலுக்கு அந்த அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். தனித்தனியா கேட்னா அதுக்கு தனியா, டாக்னா தனியா, ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் தனித்தனியா இருக்கும். ஸ்பேரோ மட்டும் உங்களுக்கு பாடி சின்னதா இருக்கும், ஆனா வந்து ப்ரொபோர்ஷனேட்டா பிரெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். சோ அதனால அவர் என்ன மீன் பண்றாருன்னா, ஸ்பேரோக்கே வந்து அவ்வளவு பெரிய பிரெயின் இருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட பிரெயின் இல்லையேங்கிறது சர்காஸ்டிக்கா சொல்றாரு. ஆமா கரெக்ட். அது அந்த இடத்துல உண்மையிலேயே அது அரவிந்த் சாமி சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதனாலதான் ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. அந்த மூவில அரவிந்த் சாமி என்ன பண்ணாலும் ஒரு நல்லா இருக்கும். அது கடைசியில ஒரு சீன்ல வெளியில வரும்போது கும்பல் பெருசா கிரௌட் நிக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே வரேன் நான் அதை பத்தி பேசும்போது, அவரை எல்லாம் வந்துட்டு கூட்டு போய் ஜெயில போட போறாங்க இல்ல அவர் சாவடிக்க போறாங்க அப்படின்னு தெரியும். அப்ப நெத்தியை வச்சு ஜஸ்ட் அந்த சீன் நான் காட்டுறேன் பாருங்க, நெத்தியில இவ்வளவு வச்சு இப்படி தான் பண்ணுவார், இவ்வளவுதான் பண்ணுவார், இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டு வெளில வர்றாரு. அந்த சீன் மறுபடியும் காட்டுறேன், அவ்வளவு கிளாஸா இருக்கும். அது வந்துட்டு ஒரு வில்லன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு அழகா இருக்க முடியுமா அப்படின்னாக்க எஸ் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் அரவிந்த் சாமியை வச்சு டைரக்டர் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு கோர்ட் சீன். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜ் உட்கார்ந்துருப்பாங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இது என்னோட உழைப்பு. சோ சம்டைம்ஸ் வந்து ஒரு கோர்ட்ல பார்த்தா உங்களுக்கு 2 ஜட்ஜ் உட்கார்ந்துருப்பாங்க, இல்ல சில டைம் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து இந்தியன் கோர்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் உட்காரலாமா, இல்ல சிங்கிள் ஜட்ஜ் தானா, இல்ல இது கரெக்ட் தானா இவங்க
காமிச்சிருக்கிறது. உங்க டவுட் நல்லதுதான். இது லோயர் கோர்ட் சொல்லுவாங்க இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இல்ல ஒரு செஷன்ஸ் ஜட்ஜி அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க, சிங்கிள் ஜட்ஜி தான். லோயர் கோர்ட்டை விட்டுருங்க. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பத்தி நம்ம பேசலாம். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் ஜட்ஜி பெயில் மேட்டர்லாம் இருக்கும்போது ஒரு ஜட்ஜி தான் உட்காருவாரு, சிங்கிள் ஜட்ஜா இருக்கும். அது இல்லாம ஒரு சில ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் அப்படிங்கும் போது 2 ஜட்ஜி உட்காருவாங்க. அது பேரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லுவாங்க. 3 ஜட்ஜி உட்கார்ந்தா ஃபுல் பெஞ்ச் சொல்லுவாங்க. சோ அது ஏன் டிவிஷன் பெஞ்ச் சொல்றாங்கன்னா, அதுக்கு பேரே டிவிஷன்னா பிரியறது. அதாவது 2 பேரும் உட்கார்ந்து 2 பேரும் யுனானிமஸா ஒரே மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்கும் பட்சத்துல அந்த தீர்ப்பு ஏத்துக்கக்கூடியது. அந்த 2 பேருமே உட்காரும் போது 2 பேரும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூல வேறுபட்ட கருத்து வேற வேற டிசிஷன் கொடுத்தாங்கன்னா அது மறுபடியும் லார்ஜர் பெஞ்ச் சொல்லுவாங்க, அதுக்கு போகும். அதனால 2-3 ஜட்ஜி இருக்கும்போது அது ஃபர்தரா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 3ல ஒருத்தர் யாராவது ஒரு பக்கம் இருப்பாங்க, மிச்சம் 2 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் சொன்னது செல்லுபடி ஆகும், அந்த ஒருத்தர் சொன்னதை இக்னோர் பண்றாங்க. இது இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு 5 ஜட்ஜி உட்காருவாங்க, 7 ஜட்ஜி, 9 ஜட்ஜி அது மாதிரிலாம் உட்காருவாங்க. அதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னுவாங்க, அரசியலமைப்பு பெஞ்ச் அமர்வு அப்படி சொல்லுவாங்க. அது வந்து இப்ப நிறைய ஆஃப் லேட் a few years-ஆ நிறைய வேர்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி 5 ஜட்ஜஸ் உட்கார்ந்து நம்ம நிறைய தட் இஸ் குரூஷியலான வேர்டிக்ஸ் எல்லாம் ஒரு 5-6 years-ஆ நம்ம வந்து நிறைய நியூஸ் கேட்டிருக்கோம். அதுக்கு பேரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் சொல்லுவாங்க, அரசியலமைப்பு அமர்வுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அது வந்துட்டு மத்த கேஸ் எல்லாம் அது மாதிரி ரொம்ப எவ்வளவுதான் சென்சிட்டிவ் கேஸா இருந்தாலும் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் எப்ப உட்காருன்னா, இந்திய அரசியல் அமைப்புல ஒரு சில இஷ்யூ வந்துட்டு ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கும், டிஸ்பியூட்டா இருக்கும். அப்படிங்கும்போது அது இன்டர்பிரட் பண்றது, நம்ம அரசியல் அமைப்புல அரசியல் சாசனத்துல இது இப்படிதான் சொல்லிருக்குது, அதை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படி புரியுது தப்பு அப்படின்னு அது சொல்றதுக்கு ஒரு சில விஷயம் மேட்டர் வரும். அந்த மாதிரி டைம்ல அது மாதிரி உட்காரும். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளவு ஜட்ஜ் உட்கார்ந்துருப்பாங்க இந்த பெஞ்ச்ல? உட்கார்ந்துருப்பாங்கிறது வேற விஷயம். இது வரைக்கும் சொன்ன மாதிரி சிங்கிள் ஜட்ஜு, 2 பேர் இருக்கிற ஜட்ஜு, அப்புறம் 3 ஜட்ஜஸ் ஃபுல் பெஞ்ச் சொல்றேன், இல்லாம 5, 7, 9 சொல்லியிருக்கிறேன். இதுல ஒரே ஒரு கேஸ்ல இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு பார்த்தா 13 ஜட்ஜி உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல 13 ஜட்ஜி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வியூவர்ஸ்க்கு தெரியுமான்னு தெரியல. அது எந்த இயர்? அது என்ன கேஸ்? இது கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் கேஷ்வானந்த பாரதின்னு ஒரு கேஸ். ரொம்ப லா படிச்சவங்களுக்கு ரொம்ப தெரியும். இது கேஷ்வானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேரளா ஸ்டேட் அதை வச்சு நடத்தினது. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 ஜட்ஜி உட்கார்ந்து அதுக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. அது என்ன அப்படி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதுல? இல்ல, அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். உண்மையிலேயே லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா சட்டத்தை இயற்றது வந்துட்டு பார்லிமெண்ட் இல்ல சட்டசபை. அப்படி இருக்கும்போது அவங்க மனசு வச்சானாக்கா அரசியல் சாசனத்தை அவங்க அமெண்ட் பண்ணலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் நினைச்சா அமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எத்தனையோ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும். அது மாதிரி அமெண்ட் பண்ணும்போது என்ன நினைச்சாலும் பார்லிமெண்ட் மனசு வச்சா அமெண்ட் பண்ணலாம் ஒரு நிலை இருந்தது. ஏன்னா பார்லிமெண்ட் சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்க வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க ஆக்ட்ங்கிறது ஒரு பார்லிமெண்ட் இட்டுறது தான். அது இன்டர்பிரேஷன் மட்டும் தான் கோர்ட். அது இன்டர்பிரேட் எப்படி பண்ணணும் சொல்லி கோர்ட் பார்க்கும். அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட் மனசு வச்சா ஈவன் கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்புல என்ன வேணாலும் நாங்க அமெண்ட்மெண்ட் மாறுதலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த கேஷ்வானந்த பாரதி ஸ்டேக்ல கோர்ட் என்ன கிளியர் கட்டா சொல்லிச்சுன்னா, 13 ஜட்ஜி உட்கார்ந்த கேஸ், நீங்க என்ன வேணாலும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன், அதை உங்களால மாத்தக்கூடாது. ஏன்னா யாரோ அப்போ அந்த டைம்ல நம்மளோட அரசியல் சட்ட வல்லுநர்களா சேர்ந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணி இந்தியா கவர்மெண்ட் சுதந்திரம் அளித்த பிறகு அந்த ரிபப்ளிக் ஆகும்போது அவங்க வந்துட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. உருவாக்கும் போது அவங்க இன்டென்ஷன் என்னவோ அது மாறக்கூடாது. வேற மாதிரி சொன்னோம்னாக்கா வண்டியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கிங்க. கோர்ட் அதான் சொல்லிச்சு. கோர்ட் சொல்லல, நான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு, வண்டியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கிங்க, ஆனா வண்டியோட சேசிஸை மாத்தக்கூடாது. இதுதான் அந்த பர்டிகுலர் கேஸோட சாராம்சம். நீங்க அமெண்ட்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணீங்க, ஆனா இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி வெரி பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அது என்ன இப்போ ஃபாலோ பண்றாங்க.